தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. இது வந்து எங்க காசு இல்லை, இது உங்க மக்களோட காசு. ஸோ இட்ஸ் பேக் டு கம்யூனிட்டி. இங்க கடமையில கிவ் பேக் டு கம்யூனிட்டி. நம்ம எவ்வளவு செய்யறோமோ திரும்ப மக்கள் செஞ்சு கொடுக்கறது தான் நம்ம கடமை. ஸ்ரீ காசி விசாலாட்சி விஸ்வநாதர் திருக்கோயில் 10ஆம் ஆண்டு வருடாந்திர திருவிழா வெகு சிறப்பாக நடந்தது. பண்டார் தாசைபுத்ரி ரவாங்கில் அமைந்துள்ள ஆலயம்தான் ஸ்ரீ காசி விசாலாட்சி விஸ்வநாதர் ஆலயம். கடந்த 10 ஆண்டுகளாக திருவிழாக்கள் மட்டுமின்றி பக்தர்களுக்கு தேவைப்படும் வசதிகளும் ஆலயத்தில் பரதநாட்டியம், சிலம்பம், தேவார வகுப்புகள், சமய சொற்பொழிவுகளையும் வெகு சிறப்பாக நடத்தி வருகின்றனர் ஆலய நிர்வாகத்தினர். மற்ற ஆலயங்களை விட ஒரு தனி பெருமை கொண்ட ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் பக்தர்கள் செய்யும் அர்ச்சனையில் இருந்து ஒரு பகுதியை ஆலய நிர்வாகம் தமிழ் பள்ளிக்காக நன்கொடையாக வழங்கி வருகின்றார்கள். அது குறித்து ஆலயத்தின் தலைவர் திரு சிவம் சக்தி மணி கூறியதாவது: என் பேர் சிவம் சக்தி மணி. நான் ஸ்ரீ காசி விசாலாட்சி விஸ்வநாத திருக்கோயிலோட இப்போ உள்ள தலைவர். இந்த இந்த இது 10வது ஆண்டு திருவிழா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோயிலிருந்து ஒவ்வொரு அர்ச்சனையிலையும் 25 காசு தமிழ் பள்ளிக்கு கொடுக்குறோம். இப்ப இந்த வட்டாரத்தோட தமிழ் பள்ளி 10 தமிழ் பள்ளி இப்ப அதுக்கு கொடுத்துருக்கோம். இது ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு நம்ம அதை குறைக்கணும் ஆகுதோ 3 மாசத்துக்கு ஒரு தடவை இதை கொடுக்க வச்சுறோம். இன்னொரு விஷயம் நம்மளுக்கு இன்னும் 2 வருடத்துல கும்பாபிஷேகம் வரப்போகுது. அப்ப இந்த கோயிலை புதுசா புதுப்பிக்கலான்னு ஒரு முடிவுல இருக்கோம். அது டிராவிங் தான் இது இங்க பின்னால இருக்கு பாருங்க, அந்த டிராவிங். அதுக்கு எனக்கு மக்களோட ஆதரவு கண்டிப்பா தேவை. இந்த ஈவனுக்கு வந்துட்டு போனவங்க YB சுரேஷ் சிங் அவர் அழைப்பு கொடுத்து இந்த செக்கை எப்படி தமிழ் ஸ்கூலுக்கு ஹேண்ட் பண்றது, அந்த ஈவெண்ட் எல்லாம் நம்ம செஞ்சு அனுப்பியிருக்கோம். இங்க இந்த ஆலயத்துக்கு ஒவ்வொரு தடவையும் கோவிந்த் சிங் ஆபீஸ் சுரேஷ் சிங் நன்கொடை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஓகே, சிவராத்திரிக்கு ஒரு 3000 வெள்ளி கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கு தீபாவளிக்கு வேற கொடுத்தாரு. இன்றைக்கு ஆண்டு திருவிழாவுக்கு 2000 வெள்ளி கொடுத்துருக்காரு. அவரோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே இந்த கோயில இருக்கு. ஆனால் அவரு இந்த இடத்து YB கிடையாது. அவரு வேற இடத்து YB இந்தியனுக்காக இந்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. நம்ம எந்த இதுல கூப்பிட்டாலும் ஒரு தடங்கல் இல்லாம வராங்க. அலி மஜ்லிஸ் நாங்க அட்வன் எப்பயுமே சப்போர்ட் பண்றவங்க தான். ஆனா இந்த தடவை 2 பேர் வர முடியல. ஏன்னா ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு போல இருக்கு, ஒருத்தவங்க எமர்ஜென்சினால வர முடியல. YB சுவா 1000 வெள்ளி கொடுத்துருக்காங்க. அலி மஜ்லிஸ் 500 கொடுத்துருக்காங்க. இது எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. எந்த ஈவனா இருந்தாலும் அவங்க 2 சைடு ஒரு சப்போர்ட் இருக்கு. எங்களுக்கு ஒரு குறைபாடு என்னன்னா, நமக்கு ஆலயத்துக்கு வர ரோடு சரியில்லை. அது கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கோயில்ல இந்த 10 வருடமா அன்னதானம் கொடுக்கறது ஒருத்தர் தான், கசிடியான். அவர் கம்பெனி நேம் கசிடியான். ஆனா அவர் பேர் கண்ணன். இந்த 10 ஆண்டு அவர் இந்த வர கும்பாபிஷேகம் வரைக்கும் அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால எங்களுக்கு இதுல எந்த குறைபாடும் இல்லை. அது நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஓகே, இன்றைக்கு இது தமிழ் ஸ்கூல்ல இருந்து வந்த HM மோனியம்மா அவங்ககிட்ட தான் இந்த மத செக்கை ஹேண்ட் பண்ணியிருக்கோம். அந்த செக்கோட அமௌண்ட் 339 வெள்ளி. இது மார்ச், ஏப்ரல், மேயோட வருமானம். அப்ப ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நாங்க ஒவ்வொரு 3 மாசமும் அவங்க கிட்ட இது இந்த கோயில யாரு நிர்வாகம் மாறி வந்தாலும் இது தொடருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துருக்குங்க. அவங்களுக்கு அது எதுக்கு பயன்படுத்துறாங்களோ அவங்க பயன்படுத்திக்கலாம். அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மானியத்தை எவ்வளவு எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அதுக்கு அவங்க தான் பண்ணணும். ஏன்னா பள்ளிக்கூடம் நடத்துறது அவங்களுக்கு தான் எதுக்கு செலவு பண்ணுன்னு தெரியும். நம்ம போய் இதுக்கு செலவு பண்ணுங்க அதுக்கு செலவு பண்ணுங்கலாம் சொல்ல முடியாது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கோயில் பெற்றோர்கள் தான் கொடுக்குறாங்க. பெற்றோர்கள் இல்லாம கோயில் இல்லை. நம்ம ஒரு குடும்பம் இல்லைன்னா ஒரு கோயில் கிடையாது. ஆனா கோயில் பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்யுது? என்னைக்குமே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம். ஆனா மாதா பிதாவை நம்ம வீட்டுல கும்பிடுறோம், குருவை ஸ்கூல்ல கும்பிடுறோம். ஆனா அந்த குருவுக்கு என்ன கொடுக்குறோம்? அது யாருமே கொடுக்கறது இல்லை.
நம்ம வந்து இதை கொடுத்து பழக்கன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து வருங்காலத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும். ஓகே, இந்த கோயிலில் வந்து நிறைய ஆக்டிவிட்டி நடத்துகிறோம். நம்மளுக்கு வந்து சமையல் கிளாஸ் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு 5 பிள்ளைங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நம்மள ரோட்டு பிரச்சனை இருக்கு. யோகா கிளாஸ் இருக்கு, பரதநாட்டியம் இருக்கு, தையல் கிளாஸ் இருக்கு, அதுவும் பண்ணிக்கிட்டு வரோம். சிலம்பம் இருக்கு, இது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல எதுலையுமே வந்து தையல் கிளாஸ் மட்டும்தான் நம்ம வந்து சார்ஜஸ் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து பொருள்லாம் இருக்கு, மற்றது எல்லாமே ஃப்ரீயா தான் நடத்துறாங்க. ஆனா ஆதரவு தான் குறைவா இருக்கு. துணைத் தலைவர் வந்து காமராஜ், ஓகே, செயலாளர் வந்து மேடம் லீசா, துணை செயலாளர் தினாகரன், ஓகே, திரைஷரர் வந்து மாணிக்க வாசகம், ஓகே, துணை திரைஷரர் வந்து கவிஷா, ஓகே. ஆனா இவங்க எல்லாம் எங்களுக்கு நல்ல ஆதரவு. நன்கொடை எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஆலயம் இப்ப நடத்துறது அளவுக்கு இங்க எந்த இஷ்யூ இல்லை. ஆனா எங்களுக்கு வந்து இந்த கோயில் கட்டுறப்ப எங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு தேவை. மக்கள் இல்லாட்டினா இந்த ஒண்ணு நடக்காது. 10 ரூபாங்க ஏஜோ குண்டான் தசைபுத்திரி. ஆனா இந்த வட்டாரத்துல வந்து சிவன் கோயில்னா இது ஒண்ணுதான் சிவன் கோயில்னா. மற்ற இடத்துலலாம் வந்து அம்மன் கோயில சின்னதா சிவலிங்கம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் செய்ய வச்சிருக்காங்க. ஆனா சிவன் கோயில் காசி விஸ்வநாதர்னு சொன்னா இந்தியாவுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் அந்த பேர் இருக்கு. இந்த 10ஆம் ஆண்டு திருவிழா தலைமை குருக்கள் சிவாச்சாரியார் ரவி குருக்கள் தலைமையில் இனிதே நடந்தேறியது. காலையில் பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவிற்கு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர். திருவிழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்த அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அவர்களின் அரசியல் செயலாளர் செனட்டர் சுரேஷ் சிங் மற்றும் சிலயாங் நகராண்மை கழக உறுப்பினர் சொகு ஆனந்த் அவர்களும் வருகை புரிந்தனர். இருவருக்கும் கும்பம் மரியாதை வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. வந்திருந்த பிரமுகர்களுக்கு சிறப்பு பூஜைக்கு பின் ஆலய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார். செனட்டர் சுரேஷ் சிங் உரையாற்றிய போது ஆலய திருவிழாவிற்காக 2000 ரிங்கிட் மானியமாக வழங்குவதாக அறிவித்துள்ளார். இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் காலை வணக்கம். முக்கியமாக கோயில் நிர்வாகத்துக்கு, தலைவருக்கு, என்டையர் கமிட்டிக்கு இங்கே அழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து ஆக்சுவலி வைபி கோவிந்த் சிங் மூலியமா இங்கே வந்திருக்கேன். கமிட்டர் அண்ட் டிஜிட்டல் அவர் தான் நம்ம அமைச்சர். அவர் மூலியமா வந்து எனக்கு ஒரு தொகை இருக்கு நன்கொடை கொடுக்க. ஸோ அந்த மூலியமா ஆக்சுவலி இந்த கோயிலுக்காக நம்ம ஒரு 3rd டைம் கொடுத்துருக்கோம். கண்டினியூஸாக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஏன்னா இது வந்து எங்க காசு இல்லை, இது உங்க மக்களோட காசு. ஸோ இட்ஸ் பேக் டு கம்யூனிட்டி. இங்கே கடமையிலே டிபேக் கம்யூனிட்டி நம்ம எவ்வளவு செய்யறோமோ திரும்ப மக்கள் செஞ்சு கொடுத்து தான் நம்ம கடமை. ஸோ அதனால தான் நம்ம இது ஒரு இந்த கோயில் இல்லை, இந்த மலேசியா போல எந்த கோயில் வந்து பார்த்தாலும் நம்ம கட்டாயம் உதவி பண்ணிட்டு இருக்கோம். என்ஜிஓ நிறைய என்ஜிஓ வந்து பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம். இந்து சங்கம் மூலியமா வந்திருக்காங்க, அதுவும் பார்த்துருக்கோம். தமிழ் பிள்ளைங்களுக்கு கல்விக்கு என்னென்ன தேவைப்படுதோ, என்னென்ன உதவி தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். இது ஏன் சொல்ல வரேன்னா, முக்கியமாக வந்து இந்த அரசாங்கம் மூலியமா தான் இது நம்ம இருக்கிறதுனால நாங்கள் ஏன் இங்கே நிற்கிறோம்னா உங்களால நிற்கிறோம். And we want to appreciate and give back to you to reflect whatever is given to us. So அது மூலியமா இன்னைக்கு வேற நம்ம இன்னைக்கு போன வாரம் வந்து கோயில் வந்து பார்த்தாங்க. ஸோ கமெண்ட்ரி I think we are given you for சிவராத்திரி about $3,000. அப்புறம் இந்த திருவிழா வருது, சும்மா வந்து கோச கையை வந்து போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்லிமெண்ட் மூலியமா I arranged another $3,000 for the temple. Sorry, $2,000. அது வந்து இப்போ கோயிலுக்கு சாப்பாடு கொடுத்துறேன். பூஜை ஓடிட்டு இருக்கு, நேரம் எடுக்காம. அண்ட் தென் இன்னைக்கு வேற இந்த கும்பாபிஷேகம் இருக்கு, அங்கேயும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி இது 3வது டெம்பிள், and another 2 more to go. And
நம்மளால முடிஞ்சதை எங்கெங்க போக முடியுமோ யாரை பார்க்க முடியுமோ நம்ம கடமை செய்யணும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நன்றி நன்றி. மகேஸ்வர பூஜைக்கு பின் அன்னதானம் வழங்கிய திருமதி கண்ணன் சிவகாமி குடும்பத்தினருக்கு ஆலய தலைவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மற்றும் ஆலயத்திற்கு பல வகையில் உதவி செய்து பக்தர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் ஆலய தலைவர் செயற்குழு உறுப்பினர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இத்திருவிழாவிற்கு பெரும் உதவியாக விளங்கிக் கொண்டிருக்கும் பண்டார் தாசை புத்திரியைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் மகளிர் குழுவினரையே பாராட்டியே ஆக வேண்டும். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.